ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சீயம் தாங்க பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷல் சீயம், சுழியம், சுவியம் இந்த மாதிரி வெவ்வேறு பேரில் சொல்லுவாங்க. பாருங்கள், சீயம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக, வெளியில் நல்ல கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செய்யும்போது இந்த சீயம் ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நாம் ஒரு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதே அளவில் அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக ஊற வச்சிங்கன்னா நமக்கு சீயம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். 20 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சு இதை நான் ஒரு கிரைண்டருக்கு மாற்றிக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு திக்கான மாவாக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை ஒரு குக்கருக்கு மாற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப குலைவாக வேக வச்சிடக்கூடாது. அதே நேரம் ரொம்ப பருப்பு வேகாமல் இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் எடுத்து நசுக்கும் போது நசுங்கப்படுது. அதே நேரம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இது நல்லா தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை பல்ஸ் மோடில் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. நமக்கு 1-2 இருக்கணும். கடலைப்பருப்பு 1-2 அங்கங்கே அப்படி எப்படி முழுசாக இருக்கணும். அதே நமக்கு மாவும் அரைப்பட்டுருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா 1 கப்பு அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அந்த சுகர் அந்த மாவோடு நல்லா சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சுகர் டேஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்துட்டேன். 300 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்புக்கு கிட்டத்தட்ட 25லேருந்து 26 உருண்டை வரை கிடச்சிருக்குங்க. பாருங்கள், இப்போ நமக்கு மாவும் ரெடியாகி வந்துருச்சு. அரைச்சி எடுத்தாச்சு. இது நல்லா திக்காக இருக்குது. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நாம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேருங்க. மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இதை பாருங்கள், கரைச்சி எடுத்த மாவு கூட இந்த மாதிரி உருண்டைகளை உள்ளே எடுத்து மாவை கோட் பண்ணி நாம் எண்ணெயில் விட வேண்டியதாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க சீயம் எல்லாத்தையும் ஒன்றொன்னா மெதுவாக இந்த மாதிரி சேர்த்துருங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஒன்றொன்னா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே எலும்பி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக திருப்பி விட்டுறலாம். ரொம்ப அதிகமாக இது ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை. பாருங்கள், இந்த ஸ்டேஜிலே நாம் எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல சீயம் ரொம்ப பர்ஃபெக்டாக எண்ணெயெல்லாம் அதிகம் குடிக்காமல் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. நான் இதே மாதிரி எல்லா சீயத்தையுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டேன். இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த சீயத்தை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. நமக்கு உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்லாம் உதிராமல் எண்ணெயெல்லாம் அதிகம் குடிக்காமல் பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போதே தெரியுது. பாருங்கள், இந்த சீய ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.